அனைவருக்கும் வணக்கம். இப்போ டைமண்ட் ஒர்க்கில் சில சம்ஸ் பார்க்குறோம் நம்ம. அதில் ஃபஸ்ட் சம்மு பார்த்தோமாக்க ஏ, பி மற்றும் சி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க எடுக்கும் கால அளவுகள் முறையே 24, 6, 12 நாட்கள் எனில் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏ வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 24. இது பி வந்து 6 நாட்கள் முடிக்கிறாங்க. சி வந்து 12 நாட்கள் முடிக்கிறாங்க. இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இது 24, 6, 12க்கு எல்சிஎம் எடுத்தமாக்க 24 கிடைச்சிடும். 24 கிடச்சுன்னா அப்போ இதுக்கு 24 இந்த 24 எத்தனை தடவை போகும்னா ஒரு தடவை போகும். இப்போ 24ல் 6 எத்தனை தடவை இருக்குன்னா 4 தடவை இருக்குது. இந்த 24ல் 12 எத்தனை தடவை இருக்குன்னா 2 தடவை இருக்குது. அப்போ இதை போட்டுக்கிறோம். அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா மூவரும் சேர்ந்துன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ மூவரும் சேர்ந்துண்டா இந்த 24 அப்படியே எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு 24 இதை மூவரும் சேர்ந்துன்னா இதை கூட்டிக்கிறோம். இந்த மூணையும் கூட்டிக்கிறோம். இப்போ 1, 4, 2ஐயும் கூட்டணுமாக்கும் 7. அப்போ 24/7 இதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் பார்க்குறோம். ஆப்ஷனில் வந்து இல்லை. அப்போ 24/7 நம்ம சுருக்கி போட்டோமாக்கும் என்ன வரும்னா 7 7 21, 21 மீதி 21 போனால் மீதி 3 இருக்குது. அப்போ கீழே அந்த 7 அப்படியே போட்டுரும். 3/7 நாட்கள். இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏல உள்ளது 3/7 நாட்கள். இதுதான் கரெக்டான ஆன்சரு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர். அதே மாதிரி 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபார்முலா இருக்குது. நம்ம அந்த ஃபார்முலா கூட தேவையில்லை. எப்படி ஈஸியாக போகிறோம்னு பார்த்துக்கிறோம். இதில் ஒர்க்கு வந்து 2400 சதுர மீட்டர் நிலத்தை உழுகிறது தான் இங்கே ஒர்க்கு. அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 3600 சதுர மீட்டர் நிலத்தை உழுகிறது தான் இங்கே ஒர்க்கு. அப்போ எப்போயுமே டிவைடு போட்டுக்கோங்க. ஒர்க்கை வந்து எப்போயுமே ஒர்க்கை மட்டும் கீழே ஓட்டுக்கோங்க. அப்போ 2400 கீழே ஓட்டுறோமா. 12 வேலையாட்கள். அப்போ வேலையாட்கள்னாவே மேலே ஓட்டணும். 10 நாட்கள். அப்போ நாட்களையும் மேலே ஓட்டணும். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு முடிஞ்சு உழுது முடிப்பார். அப்போ ஈக்குவல்ட்டு போட்டுறோம். அடுத்து அதே மாதிரி டிவைடு போட்டுறோம். ஒர்க்கு வந்து என்னது 3600 சதுர மீட்டர். ஒர்க்குன்னா எங்கே ஓடுவாங்க கீழே போட்டுருவோம். அடுத்து 18 நாட்கள் வந்து மேலே ஓட்டுருவோம். உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை. அப்போ வேலையாட்கள் தெரியாது. அப்போ வேலையாட்களை மேலே ஓடணும். அப்போ எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இதை எழுத தெரிஞ்சாவே ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இதுதான் இதில் மேட்ரு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டோமாக்க ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கணுமா. அப்போ எக்ஸை மட்டும் ஒரு தடவை அங்கே ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். ஈக்குவல்ட்டு இங்கிட்ட ஏற்கனவே 12 × 10 2400 இந்த பக்கம் இருக்குது. இந்த 3600 இங்கே வர்றப்போ இங்கே வந்துடும், மேலே வந்துடும். அப்போ மேலே போடுறோம் 3600. இந்த 18 வந்து இங்கே மேலே இருக்கா. அப்போ இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும். அப்போ இங்கே 18 போடுறோம். 18 இங்கே வந்துடும். இந்த 3600 இங்கே மேலே போயிடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டோமாக்க ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த 2 0 அடிச்சிடுறோம். அதே மாதிரி இதில் ஒரு 18 இருக்குது. 36ல் 2 18 இருக்குது. அடுத்து இந்த 12ல் ஒரு 12, இந்த 24ல் 2 12. அப்போ இந்த 2 2 2, இங்கே இந்த 10ல் 2 இருக்குது. மேலே வந்து 5 × 2 மட்டும்தான் இருக்குது. 5 × 2 தான் மேலே இருக்குது. கீழே எல்லாமே அடித்தாச்சு 1. அப்போ ஈக்குவல்ட்டு எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு 2 10. அப்போ 10 ஆப்ஷன் ஏல உள்ள 10 ஆட்களில் தான் இது கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க
ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர்? இதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஏ வந்து 10 நாட்களில் முடிக்கிறாங்க. பி 15 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ இது 10க்கும் 15க்கு எல்சிஎம் எடுத்தமாக்கா 30. அப்போ 30 3 10 30, இதில் 2 15 30. அப்போ மொத்தம் 5 பங்கு இருக்குது. 3 + 2, அப்போ 1500 ரூபாய் இருக்குது. அப்போ 1500 ரூபாய் மொத்தம் 5 பங்கு. 5ல் 3 ஏ எடுத்துக்கிறார். ஏக்கு நேரம் 3 இருக்கா, 5ல் 3 ஏ. அடுத்து 1500ல் 5ல் 2 பங்கு பி எடுத்துக்கிறாங்க. அப்போ இதை சுருக்கி போட்டோமாக்க 5 5 5 5. அப்போ 300 × 3 900 ஒரு ஆள் எடுத்துக்கிறாரு. அடுத்து 5 5 5 5 300 × 2 600. அப்போ 600 ஒரு ஆள் எடுத்துக்கிறாரு. அப்போ 900 600 ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். 900 600 கொடுத்தாலும் அதில் 600 900 கொடுத்தாலும் எதுனாலும் கரெக்டான ஆன்சர் தான்.